ஒரு ஜோதிட சூட்சுமம் சொல்கிறேனே. ஒரே பரிகாரம் தான். 2 ஜோசிகார்கிட்ட கேட்டிருப்பாங்க. மொதல் ஜோசிகார்கிட்ட கேட்டு இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. செய்கிறதுல தடைகள் வந்திருக்கும். அந்த ஜோசிகாரன் கெட்டவன் திட்டுறவங்க. அதே குறிப்பிட்ட நாள் கழித்து அதே பரிகாரத்தை இன்னொரு ஜோசிகார்கிட்ட கேட்டு அது நடக்க ஆரம்பித்து அதனால் இவங்களுக்கு கஷ்டம் குறைஞ்சி இந்த ஜோசிகாரன் நல்லவனும் சொல்லுவாங்க. நல்லா பார்த்துங்க, இங்கே எங்கேயுமே ஜோசிகாரன் தப்பு செய்யலை. சரி, விஷயம் இது ஏன் நடக்குது? ஏன் நடக்குதுன்னா, 1 பக்குவம், 2வது விதிப்பலன். ஓகே, இன்னும் 1 அவங்க மொதல் ஜோசிகார்கிட்ட கேட்டு 2வது ஜோசிகார்கிட்ட கேட்கறதுக்கு நடுவில் ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த 2 வருஷம் அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவித்து அவனோடது விதி 1. 2வது இவங்களுக்கு அப்போ தான் பக்குவம் வரும். ஃபஸ்ட்டு சொல்லும்போது அந்த பரிகாரம் செய்ய மாட்டேன்னு தோணுவங்களுக்கு 2வது சொல்லும்போது அந்த பரிகாரத்தை செய்ய தோணுது. 3வது ஒன்று இருக்குது. பார்த்த ஜோசிகாரன் இவங்களுக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு விதிப்பலன். இந்த ஜோசிகார்கிட்ட போய் தான் நீ தீரணும்னு இருந்தால் அவங்க வர்ற வரையும் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். 2வது ஜோசிகார்கிட்ட இவங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்ன உடனே நீங்கள்